ரெட்மிலேருந்து ஸ்மார்ட் டிவி X43 அப்படிங்கிற 43 இன்ச்க்கான ஒரு LED டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவியில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 43 இன்ச்க்கான 4K டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல 128 டிகிரிஸ் வரையும் வியூவிங் ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுபோக 92% DCI-P3க்கான கலர் கேமரா சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன் HDR10 மாதிரியே சப்போர்ட்டும் வருது. மேலும் இந்த டிஸ்பிளேல HLD சப்போர்ட் இருக்கு. அதுபோக ரியாலிட்டி ஃப்ளோ மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ கலரோட கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதுபோக ஆட்டோ லோ லேட்டன்சி மோடும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 மில்லி செகண்டுக்கு வேகமாக ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் இருக்கிற காரணத்தில் நமக்கு வந்து 4K வீடியோஸ் எல்லாமே 60 ஃப்ரேம் per செகண்ட்ல கேமிங் மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது கூட சூப்பராக இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஏதாவது கேமிங் டிவைசஸ் உங்க டிவி கூட கனெக்ட் பண்ணி வைக்கும்போது அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லா இருக்கிற காரணத்தால கேமிங் விளையாடுறதுக்கும் இது டிவி வந்து நல்லாவே இருக்கும். இந்த டிவி வந்து ஒரு மீடியாடெக்கோட MT9611 அப்படிங்கிற கார்டஸோட A55 கோர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கோட் கோர் ப்ராசஸர் ரன் பண்றாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு மாலியோட G52 MP2 GPU கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிவி வந்து 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ UAல அந்த அளவுக்கு லேகினஸ் இருக்காது. ஸோ UA அப்படின்னு பேசும்போது இது வந்து ஆண்ட்ராய்டோட பேஸ் பண்ண PatchWall 4 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக டிவியோட கனெக்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த டிவி வந்து dual band Wi-Fi சப்போர்ட் இருக்கு. அதாவது 2x2 MIMO சப்போர்ட் வருது. மேலும் வந்து Bluetooth 5.0 டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். அதுபோக 3 HDMI 2.1 போர்ட் கொடுக்குறாங்க. இந்த போர்ட் வந்து EARC சப்போர்ட்டோட வருது. மேலும் 2 USB போர்ட் கொடுக்குறாங்க. இதுபோக ஆப்டிக்கல் அதுபோக AX போர்ட்டும் வருது. ஈத்தர்நெட் போர்ட் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இந்த டிவி வந்து ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் கூட வந்து சேர்த்து வந்து யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. ஷாமியோட IoT டிவைசஸ் கூட வந்து சேர்த்து யூஸ் பண்ணலாம். அதுபோக வந்து Google Assistant, Chromecast மாதிரி சப்போர்ட் வந்து உள்ள பில்டினாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேலும் ஷாமியோட Mi வாய்ஸ் ரிமோட் உள்ள கொடுக்குறாங்க. அதனால வாய்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸ்பீக்கர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டிவில 2 15 வாட்கான ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அதாவது 30 வாட்கான ஸ்பீக்கர்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. இதுபோல் டால்பி ஆடியோட சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் DTSோட விர்ச்சுவல் எக்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது டால்பி அட்மோஸோட பாஸ் த்ரூ EARC சப்போர்ட்டும் வருது. ஸோ டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ரெட்மியோட இந்த டிவி X43 பொறுத்தவரையும் 28,999 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. இது அமேசான் வெப்சைட்ல வருது. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஓரளவு ஒரு நல்ல பிரைசிங் வந்து ரெட்மி இந்த டிவி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க இந்த டிவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்க நன்றி, வணக்கம்.